நினைக்கிறோம். ஆண்டவர் என்னுடைய ஜெபம் கேட்கப்படல. என்னுடைய கண்ணீர் இன்னும் நினைக்கப்படல. ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை இன்னும் ஞாபகம் பண்ணலையோ! ஒருவேளை கர்த்தர் என்ன நினைக்கலையோ! என்னுடைய விண்ணப்பம் இன்னும் தேவ சமூகத்தில ஏறலையோ என்றெல்லாம் அநேக நேரங்கள்ல நம்ம மனம் கசந்து, மனம் நொறுங்கி போய் அழுகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. சங்கீதம் 65:2 இப்படியாக சொல்கிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். விண்ணப்பத்தை கேட்கிறவர். இந்த நாளிலும் சில விண்ணப்பங்கள தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறீங்களா? வேண்டுதலோடும் கண்ணீரோடும் இருக்கிறீங்களா? இந்த விண்ணப்பம் இன்னும் கேட்கப்படவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நாள் உண்டு. நினைவு கூறுகிற ஒரு நாள் உண்டு. விண்ணப்பத்தை கேட்பார். உங்க கண்ணீரை துடைப்பார். அந்த ஆறுதல் எப்படி இருக்கும் தெரியுமா? அது சாதாரணமா இருக்காது. ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? ஏன் இவ்வளோ தாமதமாகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஆறுதல் சாதாரண ஆறுதலா இருக்காது பிரியமானவர்களே. அது மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும். ஆமா, ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம் ஒன்று வந்தது. எப்ப தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துக்கும் இடையில 400 வருஷ காலம் இருண்ட காலம். எந்த வாக்குகளும் இல்லை, எந்த தீர்க்க தரிசனங்களும் இல்லை, ஆண்டவரோடு மக்களுக்கு இருந்த தொடர்பு இல்லை. ஒரு இருண்ட காலம். அப்பதான் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்தவர்களுக்கு நேராய் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அவர்களை சந்தித்தது. வழியை ஆயத்தம் பண்ண யோவான் ஸ்நானகன் வந்தான். ஆண்டவர் அழகா தேவ ஆட்டுக்குட்டியாய் நடந்து வந்தார். யோவான் ஸ்நானகன் சொன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவ்வளோ வருஷம் இருள மூழ்கி போயிட்டாங்க. அவ்வளோ வருஷம் அந்தகாரத்துக்குள்ள இருந்துட்டாங்க. அவ்வளோ வருஷம் கண்ணீர்ல வாழ்ந்துட்டாங்க. ஆனா ஒரு அழகான வெளிச்சம் வந்தது. ஓ, உன்னதத்திலிருந்து தோன்றிய அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகா எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த சீன் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி வரட்டும். அப்படியே அதை இமேஜின் பண்ணுங்க. வேதத்தை படிக்கும்போது நம்ம அப்படிதான் படிக்கணும். அப்படியே இயேசு கிறிஸ்து அழகா நடந்து வரும்போது யோவான் ஸ்நானகன் அப்படியே அவரை பார்த்து அப்படியே சொல்லும் போது எவ்வளவு அழகா இருந்திருக்கும்ல. ஆமா, அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலையும் விண்ணப்பத்தை கேட்பார். கண்ணீரை கண்ட தேவன் கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம இருதயங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே இன்னும் விசுவாசத்துக்குள்ள கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களை ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஆலயத்திற்கு செல்லும்படியாய் உம்மை துதிக்கும்படியாய் வேத வசனங்களை நாங்கள் கேட்கும்படியே நீர் தயவு செய்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவை இப்பொழுது சில நிமிடங்கள் உம்முடைய வார்த்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. என்ன வார்த்தையை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து எங்கள் இருதயத்தை தேற்றணும்னு நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி ஆண்டவரே அடியாளை மறைத்து கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் என்னை நிரப்பிடுங்கப்பா. உங்கள் வார்த்தை, உங்கள் வசனம் என்னுடைய சுயம் அதில் ஆண்டவரே ஆளுகை செய்யக்கூடாது. நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். முழுவதுமாய் தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நேரத்திலும் நம்ம ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், செங்கோலின் நுனி. செங்கோலின் நுனி. இந்த வார்த்தையை சொன்னோன்னே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அந்த தியானத்தில் நமக்கான காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். செய்தியின் தலைப்பு செங்கோலின் நுனி. சரி, இப்போ எஸ்தர் ராஜாத்தி அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்தரின் சரித்திரம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த புத்தகம் இருக்கிறது. அதை நம்ம ரொம்ப விரும்பி படிப்போம். மற்ற புத்தகங்களை காட்டிலும் இந்த உபாகமம், லேவியராகமம் இதெல்லாம் கூட அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்க கூட அந்த எஸ்தரை கொஞ்சம் படிப்பாங்க. ஒரு தடவை படித்தவங்க இன்னொரு தடவை கூட படிப்பாங்க. தவிர நம்ம அநேக மெசேஜில் கேட்போம், எஸ்தர் ராஜாத்தி, எஸ்தர் ராஜாத்தி, எஸ்தர் இப்படி இருந்தாங்க, அவங்க உபவாசம் போட்டாங்க, யூதர்களுடைய அந்த அழிவிலிருந்து மீட்டாங்க. இப்படி எஸ்தரை குறித்து நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். எஸ்தரை குறித்து எனக்கு தெரியாதா? அதே போல் ஸ்திரீகள் அநேகமாக எஸ்தர் அப்படிங்கிற பேரை வச்சுக்கொள்ள ரொம்ப விரும்புவோம். எஸ்தர், உங்கள் பேர் என்ன அப்படின்னா, ஒரு சபையில் எஸ்தர் அப்படின்னு சொன்னால் நிறைய எஸ்தருக்கு என்ன பண்ணுவாங்க, திரும்பி பார்ப்பாங்க. ஆமாம், எஸ்தர் அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும் பிடிக்கும், நிறைய பேர் வச்சுக்குவாங்க. எஸ்தர்னா நல்லா தெரியும். இப்படி நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு அழகான ஒரு பெண்ணை குறித்து, அந்த பெண்ணிடத்திலே ஆண்டவர் செய்த சில காரியங்களை குறித்து, அதன் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த எஸ்தர் அப்படிங்கிற பெயர் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, எஸ்தர் ராஜாத்தி. ஆனால் அவங்களுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு தெரியுமா? அவங்களுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பெயர் அத்சால் என்று வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆனால் பாருங்கள், அந்த பெயரே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதிகமாக நம்ம நினைக்க மாட்டோம். அத்சால் அப்படிங்கிற பேர் யாருக்காவது இருக்கா? இல்லை, ஏதோ 100ல் ஒருத்தர் அந்த பேரை விரும்பி வைப்பாங்க. அக்சால் கூட வைப்பாங்க. இல்லை, காலேபோட மகளுடைய பெயர் அக்சால், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கேட்டு வாங்கினாள், அவளோட பேரை கூட வச்சுக்கொள்ள விரும்புவாங்க. ஆனால் அத்சால் அப்படிங்கிற பெயர் அதிகமாக யாருக்குமே இல்லை. சரி,
என்ன இந்த எஸ்தர், என்ன இந்த அத்சால் அப்படின்னு பார்த்தா, எபிரேயு பாஷையிலே அவளுடைய பெயர் அத்சால். எஸ்தருடைய உண்மையான பெயர் அத்சால். எப்படி தானியேல் பெல்சதாசாரா மாற்றப்பட்டாரோ அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் அவர் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவன அவருடைய பேரை என்ன மாற்றிட்டாங்க? பெல்சதாசார் அப்படின்னு சொல்லிட்டு நேபுகாத்நேச்சர் மாற்றிட்டார். ஏன் தெரியுமா? அவனுடைய தேவனுடைய பெயர் அது, அவனுடைய தேவனுடைய நாமத்தை. ஏன்னா அவர்களுக்கு அப்படி வழக்கம் இருந்தது. எதை யார் சிறைபிடித்துட்டு போகிறாங்களோ, யார் ஆளுகை செய்கிறாங்களோ, அவங்களுடைய மொழியை, அவங்களுடைய வேதத்தை, அவங்களுடைய பழக்க வழக்கத்தை, கலாச்சாரத்தை அந்த ஜனத்தின் மேலே திணிப்பாங்க. இது இன்று வரைக்கும் தொன்று தொட்டு அது நடந்து வருகிறது. அவர்களுடைய அந்த மத சடங்குகளை, காரியங்களை வலுக்கட்டாயமாக திணிப்பாங்க. அதே போல் யோசேப்போட பேர் நம்மளுக்கு தெரியுமில்ல, அழகான யோசேப்பு. அவருடைய பெயர் எப்படி மாற்றினாங்க? சாப்நாத் பண்ணையா அப்படின்னு மாற்றினாங்க. இப்போ அதே போல தான், அதே மாதிரி இந்த எஸ்தருடைய எபிரேய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய பெயர் அத்சால், எபிரேய பெயர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பசுமை மாறாத நறுமணச் செடின்னு அர்த்தம். என்ன ஒரு அழகான அர்த்தம் பாருங்கள். அந்த அர்த்தத்தை போலவே எஸ்தர் அழகாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்கல்ல. பசுமை மாறாத நறுமணச் செடி அப்படின்னு அர்த்தம் அந்த எபிரேய வார்த்தைக்கு, அந்த அத்சால் அப்படிங்கிற பெயருக்கு. இது எங்கள் வேதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பாருங்கள், அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். எஸ்தர் என்னும் அத்சால். அப்போ இந்த எஸ்தருங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதுதான் ஒரு சீக்ரெட்டு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ்தர் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த பேருக்கு அர்த்தம் நட்சத்திரம், ஸ்டார், நட்சத்திரம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த அர்த்தத்தின்படியும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்தாங்க இல்லையா? ஆமாம். அப்போ இது என்ன பெயர் மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இந்த எஸ்தர் புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில காரியங்களை நம்ம அப்படியே அந்த வரலாற்று பின்னணியத்தோடு பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு கற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் பாருங்கள். அதற்காக தான் எப்பொழுதுமே மெசேஜ் எடுக்கும்போது ஒரு நோட்டு, ஒரு பெண்ணை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம அதில் நோட் பண்ணி கொள்கிறது மிக அவசியம். சரி, நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு சின்ன அவுட்லைன் பாருங்கள். பாபிலோனிய பேரரசோட அந்த சிறையிருப்பு நமக்கு தெரியும். 70 வருஷ காலம் யூதர்களை அவங்க அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. யார் யார் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டான்லாம் நமக்கு நல்லா தெரியும். யார்? நம்ம தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்கெல்லாம் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. அவர் 70 வருஷத்துக்கு மேலே அவர் அங்கேயே இருந்துட்டார். யார்? தானியேல். திரும்பி வரக்கூடிய அந்த காரியங்கள் இல்லைன்னா மிகப்பெரிய பொறுப்பில் அவர் இருந்தார். இப்படி அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தானியேலுடைய காலத்தில் இந்த காரியங்கள் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, பாபிலோனிய பேரரசு என்ன ஆகிறது அப்படின்னா தோற்கடிக்கப்படுகிறது. யாரால்? பெர்சியர்களால் பாபிலோனிய சாம்ராஜ்யம் தோற்கடிக்கப்படுகிறது. அது எந்த ஆண்டு அப்படின்னா, கிமு 539 என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை பெர்சியர்கள் கட்டிக்கொள்கிறார்கள். அப்போ ஒரு காரியம் நடக்குது, ஆளுகை மாற்றம் நடக்குது. உடனே அந்த மத்திய அரசாங்கம் பெர்சியாவுக்கு மாற்றப்படுகிறது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க அங்கேருந்து அவங்க என்ன பண்ணணும்? ஆட்சி பண்ணணும். ஏன்னா அவங்க சிறைப்பிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய அந்த கண்ட்ரோல்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிவடைகிறது. ஆமாம். அப்போ என்ன நடக்குது? பெர்சியர்கள் ஆளுகை செய்கிறாங்க. அது நேபுகாத்நேச்சாருடைய மகனாகிய பெல்சதாசார், அவனுடைய அந்த காலத்தில் பெரிய ஒரு காரியம். அது பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், நம்மளுக்கு டைம் இல்லை. அப்போ அந்த காலத்தில், அந்த நேரத்தில் கிமு 539 என்ன நடக்குது அப்படின்னா, பாபிலோனிய பேரரசு தோற்கடிக்கப்படுகிறது. அங்கே பெர்சியர்களுடைய ஆளுகை வருகிறது. அப்போ தலைநகரமாக எது இருந்துச்சு அப்படின்னா, சூசான் நகரம் இருந்தது. சூசான் நகரம் தான் அந்த இடத்துல தலைநகரம். ராஜாவாகிய அகாஸ்வேரு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஆட்சி செய்துட்டு வராரு. இப்போ இந்த எஸ்தருடைய இந்த சம்பவங்கள், எஸ்தர் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த சம்பவங்கள்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 483 473 வரைக்கும் உள்ளதான அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த எஸ்தருடைய சம்பவம் நடக்கிறது. நமக்கு நல்லா தெரியும்ல, அந்த கிமு அப்படிங்கும்போது நம்மளுக்கு குறைந்துட்டே வரும், பின்னோக்கி வர மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். கிபி அப்படிங்கும்போது அது அப்படியே அந்த இது மாறும், அந்த நூற்றாண்டுகள், அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ 483 473 நடக்குது. 478 அந்த
எஸ்தர் ராணியோட அந்த காரியங்கள் அப்படியே நடக்குது பாருங்கள். அந்த சரித்திர காரியங்கள் தான், அப்போ நடந்த காரியங்கள் தான் இந்த காரியங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ரா புத்தகம் படிப்போம் இல்லையா, எஸ்ரா புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்துக்கும் 7வது அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த அதிகாரங்களுக்கு உடைய சம்பவங்கள் இருக்கும் இல்லையா, எஸ்ரா 6-7, அதற்கு இடையில தான் இந்த எஸ்தர் புத்தகத்தில் காணப்படுகிறதான இந்த சரித்திர சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. இப்போ சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த யூதர்கள் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, பாபிலோன், பெர்சியா, அதில் அந்த பாபிலோனுக்கு அப்புறம் பெர்சியா வருது இல்லையா, பெர்சியா வந்து அவங்களை பிடிக்கிறாங்க. இதிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட யூதர்கள் வந்து 2 முறையில் திரும்பி வராங்க, 2 விதத்தில் திரும்பி வராங்க. முதலாவது யார் தலைமையில் திரும்பி வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் தலைமையில் திரும்பி வராங்க அப்படின்னா, சிறையிருப்பிலிருந்து 538 அவங்க வந்து வராங்க. செருபாபேல் தலைமையில் அவங்க வந்து வந்துடுறாங்க. 538 யாரோட தலைமையில் வராங்க, செருபாபேலோட தலைமையில் அந்த சிறைபிடிக்கப்பட்ட யூதர்கள் வராங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வைத்து கொள்ளணும், இதெல்லாம் மிக முக்கியமான காரியம். அடுத்ததில் பாருங்கள், 457 2வது முறையாக மறுபடியும் திரும்பி வராங்க. அதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கிமு 444 தான் இந்த நெகேமியா சுவரை கட்டுறார் இல்லையா, அந்த காரியங்கள், அலங்கத்தை கட்டுற காரியங்கள் நடக்குது. ஆனால் நம்ம புத்தகத்தில் பாருங்கள், வேதத்தில் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு சொன்னால், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், இதெல்லாம் முடிச்சு தானே எஸ்தர் வருது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இந்த 444 தான், அதாவது எஸ்தருடைய அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு பின்னாடி தான் இந்த நெகேமியா அலங்கத்தை கட்டுற காரியமே நடந்தது அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸ் வரலாற்று பதிவுகளை, வரலாற்று பூர்வமான ஆதாரங்களுடன் இந்த காரியத்தை சமர்ப்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இது வந்து ஒரு சின்ன அவுட்லைன், உங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன அவுட்லைன். அப்போ இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்ததான ஒரு மகள் எஸ்தர். நம்ம பார்க்க போகிறதான அந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், செங்கோலின் நுனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பை நான் போட்டிருந்தேன். செங்கோலின் நுனி அப்படிங்கிற காரியம் பாருங்கள். அந்த செய்திக்கு ஆதாரமான அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கவனிங்க. எஸ்தரின் சரித்திர புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ்தரின் சரித்திர புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் நான் வாசிக்கிற கவனிங்க. பின்பகுதியை நான் வாசிக்கிற கவனிங்க. ராஜா தன் கையில் இருக்கிற செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். செங்கோலின் நுனியை எஸ்தர் தொட்டாள். பெர்சியா சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா அநேக மத சடங்குகள், அநேக காரியங்கள். அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் அல்ல. இங்கே யூத ஜனங்கள், சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள், இவர்கள் சிதறி இருக்கிறார்கள். எஸ்தருடைய குடும்பம் எங்கே இருக்குது? சூசான் நகரத்தில் இருக்குது. தலைநகரமாகிய அந்த சூசான் நகரத்தில் எஸ்தருடைய குடும்பம் இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு சிச்சுவேஷனில், அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அந்த அரண்மனைக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த அரண்மனைக்குள்ள சில பல குழப்பங்கள் நடக்கிறது. நல்லா நமக்கு தெரியும் என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. வஸ்தி, அங்கே விருந்து நடக்கிறது. ராஜா தியாகிய வஸ்தியை அந்த ராஜா அழைப்பாரு. அப்போ அவ என்ன சொல்வா அப்படின்னா, வரமாட்டேன் என்கிற வார்த்தையை சொல்லுவாள். வரமாட்டேன், நான் வரமாட்டேன். இன்றைக்கும் அப்படிதான் சில காரியங்களிலே நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இங்கே சுற்றி சில குழப்பங்கள் நடக்கிறது. நம்மை சுற்றி சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிற இந்த காரியங்கள் எதுவும் நமக்கு உகந்ததாகவே இல்லை. நம்மை சுற்றி நல்ல காரியங்கள் நடக்குதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடக்கிறத காட்டிலும் இப்போ இன்னும் அதிகமாக தான் போயிட்டுருக்குது. நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் நிறைய காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தியை படித்தோம் அப்படின்னு சொன்னால் செய்தி எதுவும் உகந்ததா இல்லை. ஒரு நாளை விட இன்னும் அடுத்த நாளில் வன்முறை அதிகமாகுது, சில காரியங்கள் அதிகமாகுது. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எல்லா தரப்பினரும், எல்லா வயதுக்குட்பட்ட எல்லா வயது தரப்பினர்களுக்கும் இடையில் ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை தான் நம்ம பார்க்குறோம். அதே போல தான் சூசான் நகரத்தில் அந்த விருந்து செய்யப்பட்ட இடத்துல பாருங்க, மிகப்பெரியதான ஒரு குழப்பம் நடக்கிறது. விருந்து செய்கிறாங்க, சந்தோஷத்துக்கு விருந்து செய்கிறாங்க, பயங்கரமான விருந்து. ஆமாம், பயங்கரமான காரியம், நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், ராஜா அறிவிப்பு கொடுக்குறான். இதுதான் பாருங்க பெரிய ஒரு ரகசியம் இதில் இருக்குது. வேதத்திலே காணப்பட்டிருக்கிறதான, எழுதப்பட்டிருக்கிறதான எந்த வார்த்தைகளுமே நான் சொல்லுவேன், எப்போவுமே நான் சொல்கிறது போல தான், ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு கூட அர்த்தம் இருக்குது. ஒரு அரைக்கால் புள்ளியா அர்த்தம் இருக்குது, அப்ராக்சிமேட்டா அடைப்புக்குறியா அர்த்தம் இருக்குது. ஆமாம், வேதம் சாதாரணமானதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எழுத்தையும் எழுத்தின் உறுப்பையாகலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த காலத்துக்கும் ஏற்றது நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத புத்தகம். பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு, புதிய ஏற்பாடு இல்லை, எல்லாமே நம்மளுக்கு வேணும். அதில் ஒரு சத்தியத்தை வச்சு தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது.
ராஜா ஒரு கட்டளை போடுறான். என்ன கட்டளை தெரியுமா? நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். இந்த விருந்தில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம நல்லா படித்து பார்த்தா தெரியும். உங்கள் எல்லாருக்கும் அது நல்லா தெரியும். ஆமாம், பாருங்கள், எஸ்தர் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ராஜாவோட கட்டளையை பாருங்கள். அகாஸ்வேருவினுடைய கட்டளை மதியீனமான ஒரு கட்டளை. என்ன கட்டளை தெரியுமா? அவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டு இருந்தபடியால், ஆமாம், அவரவர் மனசில் இருக்கிற மாதிரி செய்யுங்க. என்ன ஒரு மதியீனமான ஒரு கட்டளை பாருங்க. ராஜாவின் அதிகாரம் எங்கேயோ அங்கே ஒரு காரியம் இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் சொல்கிறது. ராஜாவின் அதிகாரம், ராஜாவின் வார்த்தை சாதாரணமல்ல. ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமானம். ஆமாம், ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். இப்படியெல்லாம் வசனம் இருக்குது. சாலமோன் ஞானி அழகாக எழுதி வைக்கிறான். ஆனால் இங்கே ஒரு ராஜா மதியீனமான ஒரு காரியத்தை செய்யலாம். நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். உங்கள் மனசில் படுறதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செஞ்சுக்கலாம். இன்றைக்கு உலகம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துருச்சு பிரியமானவர்களே. இன்றைய காலகட்டத்தில் ஏதோ கதையாக நம்ம படிச்சுட்டு போகிறதுக்காக இது எழுதி வைக்கல. அப்படின்னா நம்ம சரித்திர புத்தகத்தை பார்த்துக்கலாமே, வரலாற்று புத்தகத்தை போய் பார்த்துக்கலாமே. அநேக பரிசுத்தவான்களுடைய கூக்குரல் இதுதான். நீங்கள் புத்தகத்தை, வேதத்தை புத்தகம் போல படிக்கக்கூடாது. வரலாற்று சம்பவங்களை கதை படிக்கிறதுக்காக படிக்கக்கூடாது. உள்ள ஒரு காரியம் இருக்குது, எந்த காலத்துக்கும் ஏற்றது. அது எந்த காலத்துக்கும் ஏற்றது, எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் ஏற்றது. அப்டேட்டான ஒரு புக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பரிசுத்த வேதம் மாத்திரமே பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிவதில்லை. இன்றைக்கு சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. என்ன தெரியுமா? சட்டங்கள் வந்திருக்கு. சட்டங்கள் பயங்கரமான சட்டங்கள் வந்திருக்கு. வெளிநாட்டில் ஒரு சட்டம், அது எவ்வளோ நேரத்தில் நம்ம நாட்டுக்கு வரும்னு சொல்லி தெரியாது பிரியமானவர்களே. நீங்கள் ஜெண்டரை அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் சேர போகிறோம், ஒரு ஜாயின் பண்ண போகிறோம், எந்த இடத்துல போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய பாலினத்தை பதிவு செய்வாங்க. நீங்கள் ஆணா பெண்ணா, மேல் ஆர் ஃபீமேல், இது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், டிக் பண்ணி நம்ம கொடுப்போம். ஆனால் ஒரு சட்டம் வந்திருக்குது வெளிநாட்டில். என்ன சட்டம் தெரியுமா? அவங்களுடைய பாலினத்தை அவர்களே தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் யார் என்பதை இப்போது நீங்கள் அதை தெரிவு செய்யக்கூடாது. அவர்கள் வளர்ந்து அவர்கள் தங்களுடைய பருவ வயதை அடைந்ததுக்கு பின்னாடி என்ன ஒரு மோசமான காரியம் பாருங்க. பிசாசினுடைய அந்த காரியம் பாருங்க. அவருடைய மன விருப்பத்தின்படியே செய்யலாம். இன்றைக்கு உலகம் அப்படி போயிருச்சு. பிள்ளைங்க கையில் ஃபோன் கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்களுடைய கையில் எது வேணால் பார்க்கலாம். ஆபாச இணையதளங்கள் பார்க்கறது தடை இல்லை. இப்படியெல்லாம் பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு காரியங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்க பார்க்கலாம், அதற்கு தடை இல்லை. பிள்ளைங்களுடைய திருமண வயதை குறைக்கிறாங்க. என்னென்ன புது புது சட்டங்கள், என்ன விதவிதமான சட்டங்கள் இன்றைக்கு நமக்கு தெரியும். நம்ம எல்லாருக்கும் ஊடகங்கள் மறைவானதில் நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் அமெரிக்கா தேசத்தில் கோதுமை மணியாக விழுந்திருக்கிறாரு. கோதுமை மணியா. இந்த மாதிரி காரியங்களை அவர் எதிர்த்து பேசினதுனால தான். அவரை பற்றி சில காரியங்களை நான் பார்த்தேன் பாருங்கள். செய்தியில் நான் சில காரியங்களை பார்த்தேன். அவர் அதிகமாக சாடினது எந்த காரியத்தை தெரியுமா? இந்த ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், ஸ்வாவத்துக்கு விரோதமான அனுபோகம், ரோமர் 1:1 சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பயங்கரமாக சாடின ஒரு தேவ மனுஷன். ஆமாம், அந்த எல்ஜிபிடி அந்த காரியங்களை பயங்கரமாக சாடினவர். அது மட்டும் கிடையாது, அவரோட செமினாரெல்லாம் பயங்கரமான புகழ் பெற்றதான். அதை கேட்கறக்கு, காது கொடுத்து கேட்கறக்கு மக்கள் காத்துட்ருப்பாங்களாம். அவர் என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாரு? அமெரிக்கா தேசத்தில் அந்த சிலபஸில் பாடத்தில் இருக்கிற அந்த காரியங்கள், சில காரியங்களெல்லாம் வேதத்துக்கு புறம்பாக இருந்ததை அவர் பகிரங்கமாக வன்முறையாக தைரியமாக சாடியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷன் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஆண்டவருக்காக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு இளம் வாலிபனா. 32 வயசில் பாருங்க, அவர் 2 குழந்தைகள், அன்பான மனைவி. அதே சமயத்தில் குடும்பத்தை குறித்து அதிகமாக வலியுறுத்தினவன். குடும்பமாக வாழணும், குடும்பமாக இருக்கணும். வேதத்தில் போட்டதான, எழுதப்பட்டிருக்கிறதான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் இங்கே அகாஸ்வேரு ராஜா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய மன விருப்பத்தின்படியே செய்யலாம். உலகம் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு பிரியமானவர்களே. உலகம் அந்த நிலைமைக்குள்ளே வந்துருச்சு. உலகம் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அநேக காரியங்களை ஏதோ வெளிநாடுகளில் நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இன்றைக்கு சில சேனல்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்புகளை அளிக்கிறது. விபச்சார காரியங்களை, விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களாகிய கண்களை உடையவர்கள் பப்ளிக்காக அந்த சேனலில் லைவ் ஷோ நடத்துகிறாங்க. அருவருப்பான காரியங்கள். நம்ம ஏதாவது ஒரு செய்தியை பார்க்கும்போது அது டக்குன்னு வந்துடுது. இருதயம் ரொம்ப வேதனையாகுது. இதை எல்லாரும் பார்க்குறாங்க இல்லையா? யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, சின்ன பிள்ளைங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய மூளையில் என்ன காரியங்கள் பதிவு செய்யப்படுகிறதா அப்படின்னு சொன்னால் இது தப்பில்லை.
இது தப்பில்லை, இது செய்யலாம். உலகம் இது செய்யுது, நம்மளும் செய்யலாம், இது தப்பில்லை. கண்கள் பரிசுத்தப்பட வேண்டும், கண்கள் பரிசுத்தப்பட வேண்டும், இருதயங்கள் பரிசுத்தப்பட வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் பிரியமானவர்களே. அகாஸ்வேருவின் மதியீனமான ஒரு கட்டளை அங்கே பிறக்கிறது. அவரவருடைய மன விருப்பத்தின்படியே செய்யலாம். அங்கே ஒரு கலகம் பிறக்கிறது, அங்கே ஒரு பயங்கரமான காரியம் பிறக்கிறது. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒருத்தி சொல்கிறா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவள் வந்தது தப்பா, அவள் ஏன் வரலன்னு சொன்னால் அது வராதது தப்பா. அநேக மெசேஜில் ஆவியானவர் அவரவர்களை எடுத்து பயன்படுத்தினதற்கு விதமாக அநேக காரியங்களை நம்ம கேட்டுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கான ரேமா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தி வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த காரியம் நடக்கிறது. முகாந்தரம் இல்லாமல் எதுவும் எங்கேயும் சம்பவிப்பதில்லை. சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் கிமு 478 சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் அங்கே நடக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இல்லை அப்படின்னு சொன்னால் யூதர்களுடைய நிலைமை என்னமா இருக்குமோ தெரியாது. அங்கே யூதர்கள் சிதறி இருந்தார்கள், அங்கே யூதர்கள் பரவி இருந்தார்கள். அப்படியே அந்த ஜனக்கூட்டங்கள் பரவி இருந்தது. அந்த கூட்டங்கள் அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக அந்த சூசா நகரம் தலைநகரமாக இருக்கிறது. பெர்சியா அந்த இடத்துல ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அங்கே தேசமெங்கும் யூதர்கள் அப்படியே சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் அப்படியே பரம்பி போய் கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே ஒரு சரித்திரத்தையே மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த இடத்துல தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒரு காரியம் நடக்கும். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், மொர்தெகாய்க்கும் அந்த ராஜாவினுடைய வலதுகையை போல ராஜாவினுடைய அந்த மிகப்பெரியதான ஒரு அன்பை பெற்று அவனுடைய ஸ்தானத்திலே எப்பொழுதுமே நிற்கக்கூடிய ஆமான் என்கிற ஆகாகியனாகிய ஆமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், அவனுக்கும் மொர்தெகாய்க்கும் இடையில் நடக்கிறதான ஒரு பனிப்போரான ஒரு காரியங்கள் அப்படியே நமக்கு நல்லா தெரியும். அந்த சம்பவங்கள் நடக்கிறது. அப்போ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ராஜா கிட்ட போய் அந்த அகாஸ்வேரு சொல்லுவான், அங்கே ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. இப்போ இந்த ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. முதல் காரியம், அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று அகாஸ்வேரு ராஜா சொன்ன அந்த காரியம் எவ்வளோ ஒரு மதியீனமான காரியம் இல்லை. இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கும் இடையிலான ஒரு காரியம் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஆமான் ராஜா கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்கிறான். என்ன காரியம் தெரியுமா அந்த காரியம்? இதற்கு இடையில எஸ்தர் அங்கே கிரீடத்தை வச்சு ராஜாத்தியாக உள்ளே போயிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு காரியத்தை பிளான் பண்ணுறான். பக்காவாக பிளான் பண்ணுறான், பயங்கரமாக பிளான் போடுறான். அவனுடைய கோபமெல்லாம் யார் மேலேனா மொர்தெகாய் மேலே. ஏன் அப்படின்னு சொன்னால், மொர்தெகாய் என்ன வணங்கல, எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாரும் என்ன விஷ் பண்ணுறாங்க, இவன் மட்டும் என்ன அப்படின்னா உட்காந்துருக்கான். இவன் யூதன், இவன் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாசலில் உட்காந்துருக்கான், காவலாளியாக உட்காந்துருக்கிறான் அப்படின்னு ஒரு பக்காவாக ஒரு பிளான் போடுறான். என்ன பிளான் அப்படின்னா, ஒரு விதமான ஜனங்கள் அப்படியே பரவி இருக்கிறாங்க. ராஜாவே, அகாஸ்வேரு ராஜா கிட்ட போய் அவன் சொல்கிறான், ஒரு விதமான ஜனங்கள் பரவி இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் மற்ற ஜனங்களுக்கு விரோதமாக இருக்குது. ஆமாம், எஸ்தர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். எஸ்தர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. அப்படியே பக்கா பிளானோட அவன் அப்படியே ஞானமாக பேசுறது போல பேசுவான். நான் வாசிக்கிற கவனிங்க. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரவி இருக்கிறார்கள். ஆமாம், இன்றைக்கு உலகம் நம்ம அப்படித்தானே பார்க்குது, நம்ம ஒவ்வொருவரையும் அப்படித்தானே பார்க்குது. ஒருவித ஜனங்கள் இங்கே பரவி இருக்கிறார்கள், ஒரு மாதிரி ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள். அவளுடைய அந்த ஜனங்களுடைய காரியங்கள் மற்ற ஜனங்களுக்கு வேற மாதிரி இருக்குது. இந்த ஜனங்கள் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, உலகத்தோடு வர மாட்டேங்கிறாங்க. இவங்க டிவி பார்க்க மாட்டேங்கிறாங்க, சினிமா பார்க்க மாட்டேங்கிறாங்க, சில காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க. இதை பண்ண அப்படின்னா இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விடிய விடிய ஜெபம் பண்ணுறாங்க, முக்காடு போடுறாங்க, ஜெபிச்சுக்கிறாங்க, அல்லேலூயா சொல்கிறாங்க, ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சமாதானமாக இருக்கிறாங்க, சிரிச்சிட்டே இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு சத்ரு உங்களுக்கு வைக்கிற டார்கெட் அதுதான். அங்கே இந்த காரியங்களுக்கு விரோதமாக ஒரு கட்டளையும் சட்டமும் பிறக்கிறது. அங்கே ஒருத்தி செங்கோலின் நுனியை தொட வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு செங்கோலின் நுனியை தொடுகிறவர்கள் தேவை. அதுதான் நம்ம செய்தியின் தலைப்பு, செங்கோலின் நுனி. இன்றைக்கு ஒரு காரியம், இன்றைக்கு நம்மை குறித்து ஒரு காரியம் போய்கொண்டிருக்கிறது. நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே இருக்கிறதான ஒரு வித்தியாசம். எல்லா பெண்களோடையும் தான் அந்த எஸ்தர் இருக்கிறா பாருங்க. எல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கன்னி பெண்களோட அவ இருக்கிறா, கன்னி மாடத்திலே இருக்கிறா. அவர்களுக்குரிய சுத்திகரிப்பின் காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, அது அப்படியே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் செய்தா, ஏகாயின் வசமாய் ஒப்புவிக்கப்பட்ட அந்த எஸ்தர்
எஸ்தர் தனக்கு நியமிக்கப்பட்ட காரியமே அல்லாமல் வேறொரு காரியத்தையும் அவள் கேட்கவில்லை. அதே போலதான் தேவ சமூகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிற நாம, கன்னியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம, பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம, சுத்திகரிப்பின் முறைப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம, அவர் நமக்கு நியமித்த காரியமே அல்லாமல் வேறொரு காரியத்தையும் கேட்காதபடிக்கு தேவ சமூகத்திலே அடங்கி அமர்ந்திருக்கும் போது நமக்கு விரோதமாய், நம் ஜனங்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பக்காவா பிளான் போடுகிற ஆமானின் ஆவிகளை அழிக்கும்படியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டது எஸ்தராகிய நம்மை தான், நம் ஒவ்வொருவரை தான் ஆண்டவர் நம்மை அவர் தெரிந்தெடுக்கிறார். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறார். முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் நாம. எவர்களையெல்லாம் தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து அவர்களை கொண்டு என்ன காரியத்தை செய்யணும்னு பிளான் பண்ணாரோ கண்டிப்பாக ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலும் உங்களுக்கான வார்த்தை வருகிறது தேவ சமூகத்திலிருந்து. உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, உங்கள் சபையில் உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. பாருங்க, எஸ்தர் எல்லா பெண்களை போல தான் இருந்தா. அவள் அழகாக இருந்தான்னு வேதம் சொல்லுது. ஆமாம், அவள் என்னென்னமோ கேட்டிருந்தா, என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவள் எதையுமே கேட்கல. ஆமாம், பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளையே நாடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அதே போல தான் இந்த நேரத்தில் நமக்கு விரோதமாக சில பிளான் போடப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் ஆவிக்குரிய மண்டலத்திலே நமக்கு தெரியாத சில காரியங்கள் நமக்கென்று போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போடப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நொடியும் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம இங்க வேலை செய்ய செய்ய அங்க அவனுடைய சேனைகளை இரண்டாம் வானத்திலே கூப்பிட்டு, ஆமா, அந்தகார லோகாதிபதிகளோடு ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கான சில காரியங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வீழ்ச்சியடைய வைக்கிறதுக்கு, நம்மளுடைய காரியங்களை வீழ்த்துறதுக்கு, நம்மளுடைய அபிஷேகத்தை முறிக்கிறதுக்கு, நமக்கு சில இச்சைகளை கொடுத்து நம்மை தரமிழந்தவர்களாக மாற்றுவதற்கு, நம்மை உடைப்பதற்கு, நம்மை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு அநேக காரியங்களை நம்மை சுற்றி மிகவும் அதிகமாய் ஆக்கிரமித்து வரக்கூடியதான சாத்தானின் சேனைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட காலத்தில், அந்தகாரத்தின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் எஸ்தருக்கு ஒரு கண் திறப்பு வருகிறது, ஒரு விழிப்பு வருகிறது. மொர்தெகாய் அங்கே பேசுகிறான். மொர்தெகாய் என்பது இயேசுவின் நிழலாக பார்க்கப்படுகிற ஒரு தேவ மனுஷன். செங்கோலின் நுனியை அவள் தொடுகிறாள். இன்றைக்கு செங்கோலின் நுனியை தொடுகிறவர்கள் தேவை. அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புகிறவர்கள் தேவை. இப்படியே இருந்து விடுகிறவர்கள் தேவையில்லை. ஏதோ ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றோன்னு முடிஞ்சது போதும் அப்படின்னு நிற்கிறவர்கள் தேவையில்லை. ஒரு ஜனக்கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்தணும். நீ எஸ்தர் என்றால் அவள் தாதிமார்களோடு 3 நாள் உபவாசித்தாள். ஆமா, அவள் அதுக்குள்ள தாதிமார்களை ரெடி பண்ணிட்டா. சும்மா வருவாங்களா உபவாசத்துக்கு? அவன் ஆண்டவரை பத்தி சொன்னதுனால தானே அதுக்குள்ள அங்க ரெடி பண்ணிட்டா. சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கிற காலம் அல்ல. மொர்தெகாய் சொன்ன வார்த்தை அதுதான். இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால், இந்த காலத்திலே எஸ்தர் நீ மௌனமா இருக்க. நீ வாழ்ற காலம் எப்பேற்பட்ட காலம் தெரியுமா? யூதர்களுக்கு அழிவு வந்துருச்சு. ஆமான் பக்காவா பிளான் போட்டு அங்க ராஜா கிட்ட போய் பேசிட்டான். சட்டம் இருந்துருச்சு, முத்திரை போட்டாச்சு, கையெழுத்து வந்துருச்சு, அதிகாரம் இருந்துருச்சு, எல்லாரும் போய் சொல்லிட்டாங்க. எஸ்தர், நீ இந்த நேரத்தில் மௌனமா இருக்கலாமா? நம் ஒவ்வொருவரும் எஸ்தராக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் மௌனமா இருக்கலாமா? கூடாது. ஒவ்வொருவரும் எழும்பி செயல்பட வேண்டிய நேரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த காலத்திலே மௌனமாக இருந்திடவே கூடாது. இந்த காலத்தில் நம்ம அமைதியாக இருந்திடவே கூடாது. செங்கோலின் நுனியை தொடுகிற காலம் இப்பொழுதுதான். செங்கோலின் நுனியை தொடுகிற காலம் இப்பொழுதுதான். ராஜாவாகிய அகாஸ்வேருனுடைய கண்களிலே எஸ்தர் ராஜாத்திக்கு கிருபை கிடைத்ததை போல உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய கண்விழிப்புகள், உங்களுடைய உபவாசங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கிற நேரம் இந்த நேரம் தான். செங்கோலின் நுனியை நீங்க தொடுவீங்க. உங்க ஜனத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக, ஒரு கூட்ட ஜனங்களுக்காக ரட்சிப்பை சொல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க செங்கோலின் நுனியை தொடுகிற எஸ்தர்கள் ஆண்டவருக்கு தேவை. எஸ்தர் புத்தகம் ஏதோ அப்படியே படித்து விட்டு போகிற புஸ்தகம் அல்ல. அதற்குள்ளே சில பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். செங்கோலின் நுனியை தொட வேண்டும். செங்கோலின் நுனியை நாம தொட வேண்டும். இந்த நேரத்தில் அந்த அபிஷேகம், எஸ்தருடைய அபிஷேகம். எஸ்தருடைய அபிஷேகம் என்ன தெரியுமா? அடுத்தது அவ சாதாரணமாக இல்லை. எஸ்தர் பல மொழிகளை அறிந்தவளாம். யூத பெண்மணிகள் யாரும் சாதாரணமானவர்கள் கிடையாது. யாரையும் அப்படியே நம்ம சும்மாலாம் நினைச்சிட முடியாது. மோசையோட அம்மாவை பாருங்க, மீரியாமை பாருங்க. அவங்க யோகபத் வளர்த்த பெண் தான் மீரியாம், அவங்களுடைய பிள்ளை. அவங்கள பாருங்க, அப்படியே ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வாங்க. தாமாரை பாருங்க. ஒவ்வொரு பெண்களும் சாதாரணமான பெண்கள் அல்ல. யூத பெண்மணிகளாக சாதாரணமான பெண்கள் அல்ல. அவர்களெல்லாம் பயங்கரமான ஆளுங்க. ஆமாம், அவர்கள் பால் கொடுக்கும் போதே ஆண்டவருடைய அந்த யெகோவா தேவனுடைய அந்த கட்டளைகளை, பிரமாணங்களை போதிச்சு பிள்ளைய கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. மோசையை வளர்க்க முடியும். பால் கொடுக்குற காலம் வரைக்கும் தான் யோகபத்து உங்ககிட்ட இருக்க முடியும். அதுக்குள்ளே நீ ரெடி பண்ணிடு ஆண்டவரே. யோகபத்துக்குள்ளே இருந்த வைராக்கியம் அது வளர்ந்தது பார்வோன் வீட்டில். ஆனால் உடம்புல ஓடுற ரத்தம் அவன்
அவன் போட்ட சாப்பாடு. ஆனால் இவ வளர்ந்தது பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொள்ள பால் கொடுக்கிற அந்த காலம் போதும் நான் கொடுத்துருவேன் ஆண்டவரை. ஹல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தேவனை கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு உகந்த பலியாக நம்ம பிள்ளைகளை வைத்திருக்கிறோமா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நம்மிடத்திலே கேட்கப்படுகிறது. என்ன கொடுப்போம் ஆண்டவருக்கு? நம்ம என்ன கொடுப்போம் ஆண்டவருக்கு? நம்ம என்ன செய்வோம்? நம்மை அர்ப்பணிக்கும் போது, முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது எஸ்தரின் அபிஷேகம் இறங்கும். செங்கோலின் நுனியை அவள் தொட்டாள். எதற்காக? யூதர்களின் ரட்சிப்புக்காக. சாதாரணமான பெண் அல்ல அவள். அடுத்தது என்ன செய்கிறா தெரியுமா? டக்கு டக்கு டக்குன்னு வேலையை செய்கிறா. ஆமான வீழ்த்தினோன இவன் தான் என்று அந்த விருந்திலே காட்டி கொடுக்கிறாள். விருந்தெல்லாம் சும்மா சாதாரணமான காரியம் இல்லை. அழகா போய் செங்கோலின் நுனியை தொட்டு அந்த இடத்துல மேட்ரை போட்டு உடைக்கல. ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிற ஒரு அருமையான பெண் அவள். செங்கோலின் நுனியை தொட்டோன என்ன வேணும் கேளு, ராஜ்யத்தில் பாதி கேளு. ராஜ்யத்தில் பாதியா? உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பா. இவ சொல்லிட்டு வந்தது செத்தாலும் சாகிறேன். இவளா சாக போறவ? சாகடிக்க போறவ. ஆமானின் கூட்டத்தை, ஆமானின் ஆவிகளை சாகடிக்க போறவ. இவளா சாக போறவ? சாகறக்கல்ல, அப்படியே செத்து போறக்கல்ல அழைத்தது. செத்தாலும் சாகிறேன்னு சொன்னா. ஆனா அவ சாகடிச்சது யார் அப்படின்னா ஆமானின் ஆவிகளை சாகடிச்சா. இன்னைக்கு நம்மளும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் செங்கோலின் நுனியை தொட வேண்டிய காலம் சமீபித்து விட்டது. அங்கே அழகா வாங்க நீ இன்வைட் பண்ணுறா. எதுக்கு தெரியுமா? விருந்துக்கு. விருந்துக்கு கூப்பிடுறா. அழகா காட்டி கொடுக்குறா. இவன் தான் இந்த துஷ்ட ஆமான் தான் சொல்லி காட்டி கொடுக்குறா. அடுத்தது ஒன் பை ஒன்னா அப்படியே நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. அவள் அழகுள்ளவள் மட்டுமல்ல, அறிவுள்ளவள் என்பது தெரியும். ஒன் பை ஒன்னா இதை தான் நம்ம செய்யணும். முதல்ல சுத்திகரிக்கப்படணும். சும்மாலாம் செங்கோலின் நுனியை தொற்ற முடியாது பிரியமானவர்களே. சங்கீதம் 45 சொல்லுது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உடையவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவள் தோழிகளாகிய கன்னிகைகளும் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவ மட்டும் வரமாட்டா. எஸ்தர் நீ கூப்பிட்டனா? எஸ்தர் மட்டும் வரமாட்டா. கூட ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வருவா. இல்லையா, அவளுக்கு கொடுக்கப்பட்ட உள்ளுக்குள்ள இருக்கிற கூட்டத்தை ரெடி பண்ணிடுவா. எஸ்தர் அப்பேற்பட்டவ. எஸ்தர் சாதாரணமான ஆள் இல்லை. அழகா விருந்துக்கு கூப்பிட்டு துஷ்ட ஆமானை அழித்து, அடுத்தது பாருங்க மொர்தெகாயும் அவளுக்கும் முத்திரை மோதிரம் கிடைச்சோன பயங்கரமான ஸ்தானத்தில் அகாஸ்வேர் என்ன பண்றாரு? மொர்தெகாயை நிலை நிறுத்தினோன சட்டங்களை அழகா எழுதுற. அவன் அறிவில்லாதவளா? நல்ல பழமொழிகள் கற்றறிந்தாள் என்று வரலாறு சொல்லுகிறது. எஸ்தருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியுமா, நிறைய கனவோடு இருந்திருக்கிறாவ. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த காரியம் சாதாரணமான காரியம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் அப்படியே கன்னி மாடத்தில் கொண்டு வரப்பட்டு கிரீடத்தை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு கன்னி பெண்ணாக இருந்த அவள் அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறாள். தன்னுடைய அழகை அவள் அர்ப்பணிக்கிறாள். அங்கே யூத குலத்திற்கான ரட்சிப்பு அவள் மூலமாய் உண்டாயிற்று. சூசான் நகரம் கலங்கியிருந்த அந்த சூசான் நகரம் எந்த நாளில் அவங்க பிளான் போட்டாங்களோ அதே நாளில், ஆனால் இந்த காரியம் நடக்கிறதுக்கு செங்கோலின் நுனியை அவள் தொட வேண்டியதாக இருந்தது. இந்த நாட்களிலே செங்கோலின் நுனியை நம்ம தொடணும். செங்கோலின் நுனியை தொடணும். அப்படியே ஜெபத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். செங்கோலின் நுனியை தொடுகிறவர்கள் நாம தான். செங்கோலின் நுனியை தொடுகிறவர்கள் நாங்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கேட்கப்பட்ட இந்த தேவ வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக. இந்த காலத்திலே நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த காலத்திலே நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆண்டவரே அப்பா எஸ்தரை போல ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த அளவுக்கு நாங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கலாம். எங்களை சுத்திகரிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் மௌனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பிரும். செங்கோலின் நுனியை தொட நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அந்த எஸ்தருக்குள்ள காரியங்கள் இல்லைன்னா ஆண்டவரே சுத்திகரிப்புக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வெள்ளை போலத்தினாலோ சில காரியங்களினாலோ நாங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனை எங்களை சுத்திகரிப்பிற்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த சுத்திகரிப்புக்கு முடிஞ்சோன எங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான அந்த அந்தகார வல்லமைகள் சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரித்து கொண்டு ஆண்டவரே அப்பா ராஜாவினிடத்தில் தேவ சமூகத்தில் எங்களுக்கான காரியத்தை நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை எஸ்தரை போல எங்களை எழுப்புங்க. எஸ்தரை போல
எஸ்தரை போல எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒப்பு கொடுக்கலாமா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாலாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்வீரா? ஆண்டவரே, இந்த தேவ ராஜ்யத்தை கட்டுற அந்த பணியில் எங்களை சேர்த்து கொள்வீரா? முழுவதுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்தரை போல, அந்த எஸ்தரை போல எங்களை எழுப்புங்க ஆண்டவரே, எஸ்தரை போல எங்களை எழுப்புங்க. அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள பற்றி எரியட்டும் ஆண்டவரே, பற்றி எரியட்டும் ஆண்டவரே. செங்கோலின் நுனியை தொடுகிறவர்களாக எங்களை தகுதிப்படுத்தி மாற்றுங்கப்பா ஆண்டவர். எல்லா அந்தகார கிரியைகளையும் அழிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.